இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் இன்னொரு லிஸ்ட்டோட எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் அப்படின்ற வேரியபிளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸோ ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேல்யூ நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு, ஸோ அந்த வேரியபிள் நேம், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிள் நேம் டாட் இன்சர்ட் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ இன்சர்ட்னு கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறணும், இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். ஓகேங்களா? எந்த இடத்துல நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம், ஸோ 0th பொசிஷனா, ஃபஸ்ட்டு பொசிஷனா, இல்லை 4th பொசிஷனா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 4th பொசிஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்றது வரணும். ஸோ இல்லைனா 15ன்றது வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டு கொடுத்து அந்த லிஸ்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதுவே நான் அப்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பெண்ட்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 5க்கு அப்புறம் எனக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இன்னொரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் 1 அப்படின்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் ஒரு லிஸ்ட்டு வைக்கிறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸோ கண்டினியூவாக 6, 7, 8, 9, ஸோ 10. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக 1லேருந்து 10 வரைக்கும் வரணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது எப்படின்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கம்பெனியில் பார்ப்போம். ஓகேங்களா? இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். சி ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பி. ஃபஸ்ட்டு வந்து தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4th பொசிஷனில் இது வந்து 0, 1, 2, 3, 4. 4th பொசிஷன்றது 5 இருக்கிறது தான் 4th பொசிஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4th பொசிஷனில் 15 ஆட் பண்ணிடுச்சு. ஆட் பண்ணிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் மெத்தட். ஸோ அந்த வேரியபிள் நேம் வந்து இங்கே கொடுத்துறோம். டாட் இன்சர்ட் அப்படின்ற மெத்தடுக்குள்ளே எந்த இண்டெக்ஸில் வந்து ஆட் ஆகணும், எந்த இடத்துல வந்து ஆட் ஆகணுமோ அந்த இடத்துக்கான அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு என்ன வேல்யூ ஆட் ஆகணும் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேங்களா? செகண்ட் வர வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பிரிண்டிங் ஆப்ஷன். ஸோ அந்த லிஸ்ட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பெண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அப்பெண்ட் பண்ணுறது வந்துன்னா ஒரு 2 லிஸ்ட்டு. ஓகேங்களா? லிஸ்ட்டு, ஸோ நான் அந்த லிஸ்ட்டு பேர் வந்ததுன்னா மை லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மை லிஸ்ட் அது நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம். எந்த லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டோட. ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, 1லேருந்து அப்படியே 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதாவது அப்பெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. அப்பெண்ட் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அப்பெண்ட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே சரி இருங்க, சரி இதுலேயே நான் அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ லிஸ்ட்டு வந்துட்டுன்னா அப்பெண்டுன்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன வேல்யூ வரணும், ஸோ அடுத்து நான் 11 வரணும்னு கொடுக்குறேன். ஸோ அதோட வேல்யூ வந்து 11 வரணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். அடுத்து வந்து 11 வந்துடும். 1லேருந்து 11 வரைக்கும் இருக்கும். ஸோ நான் லிஸ்ட்டு 1 தான் கொடுத்துருக்கேன். ஸோ லிஸ்ட்டு 1ன்றதுனால 1, 2, 3, 4, 5 வந்துட்டு அதுக்கப்புறமா 11 அப்படின்னு வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பெண்ட் பண்ணுற மெத்தடு, அப்புறம் வந்து இன்சர்ட் பண்ணுற மெத்தட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.